கரெக்ட்டா சொல்றாங்க. சில நாமத்தினாலே சந்திப்பது சங்கீதம் 54 ஐந்தாவது வாசிக்கலாமா? அவரின் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமை சரி பண்ணுவார். அது சத்தியத்தின் அவரை நிர்மூலமாக்கும். நாளைக்கு விஷயம் இருக்கிறது. அவருடைய ரத்தத்தை அது எனக்கு நிற்கிறது. ஆனா நமக்கு கட்ட சத்துருக்கள் செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அதுவும் சொல்லி மாத்திடுச்சுல. நான் பின்னாடி செய்யறதுக்கு தீங்கு செய்யறதுன்னு சொல்றாரு. ஆனா இயேசு சொல்றாரு சிரமம் பண்ணுங்கள் அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய சத்தியத்தின் கீழாக நீங்கள் வந்திருக்கணும் அப்படின்னா இதை வாசிக்கலாம். வாசிக்கிறது தப்பு கிடையாது. வாசிக்கிறதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இது என்ன, இது நம்ம அப்ளை பண்ண முடியாது. காரணம் என்ன? தீமைக்கு தீமை சரி சொல்ல முடியாது. காரணம் முடியாது. மல்குஸ்காக தேர்தல் வந்து இருக்கிறாரு. இப்ப சிலுவைக்கு போகிற நேரத்தில் காட்டிக்கு கொடுக்கப்பட்ட. ஆனா இவன் பிடிக்கும் அந்த வேலை எல்லாம் காது இல்லாம இருக்கும் அப்படின்னு வந்து வெளியில உடனே கொஞ்சம் அந்த காது வச்சு ஒரு ஜோம் அவன் உடனே வச்சுக்கப்படுறான். அதெல்லாம் சொல்லி அவன் செய்யணும் என்று சொல்லுவேன். ஆமா நினைக்கல யாரும் இருந்தாங்க நானும் உண்டாக்கி சாயில இருக்கலாம். சங்கீதம் சொல்லும்போது சத்துருக்களுக்கு தீமை சரி கட்டுவான். ஒரு சத்தியத்தை சத்தியத்தை நிர்மூலமாக்கும் அப்படின்னு என்ன அவங்களுடைய அநியாயமா செய்யறாங்க. அதனால நிர்மூலமாக்கணும்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆனா நாம நிர்மூலமாக்கணும் ஜெபிக்கலாம். எதாவது நிர்மூலமாக்கணும் அப்படின்னா கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படும் அந்த கால வல்லமைகளை நிர்மூலமாக்கிதான் ஜெபிக்கணும். என்ன என்னுடைய தனிப்பட்ட ரீதியாக ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் சமாதானத்துக்கு விரோதமாய் என் ஆரோக்கியத்துக்கு இதெல்லாம் எழுதணும். அதெல்லாம் என்ன செய்யணுமா? சரி கட்டணும். அதெல்லாம் நிர்மூலமாக்கணும். இதெல்லாம் நம்ம கர்த்தர் இது முறையாக கற்றுக் கொடுக்கிறார். அதை இந்த நாள்ல நீங்க கற்றுக்கொண்ட சொற்களுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஜெபிக்கலாமா? நல்லதையுமே சில நல்ல வார்த்தைகள் நின்று வைப்பான். நல்ல பரிசுத்தாவே தீமைக்கு தீமை சரி கட்ட கூடாது. அதற்கு நன்மை செய்ய வேண்டும். சத்துருக்கள் பந்தி ஆயத்தமாக போடும். அதனால பந்தி ஆயத்தமாக சுவாசிக்கிறோம். நாங்கள் செவிக்கிறோம். கிறிஸ்து நாமத்தில் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஜீவ வார்த்தை புஸ்தகம் 28வது அதிகாரம் நிச்சயமாகவே சகோதர சகோதரி கத்தர் எங்களை நீண்ட நாள் காத்திருந்தவர்கள் யோசனைகளை அறிந்து செயல்படுத்த முடியாமலும் முன்னேறி செல்ல மற்றவர்களிடம் நாட்களாய் காரியங்களை காணப்படுகிறது.
செய்தறியாது இருக்கிறவர்கள் கத்தர் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். வசனம் எப்படியாக சொல்லுகிறது? ஆலோசனையும் மெய்யுணர்வும் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். ஆலோசனைகளுக்கு காத்திருங்கள். மனுஷனுடைய யோசனைகள் அநேகம். ஆனாலும் கர்த்தருடைய யோசனை கிடைக்கும் என்ற வார்த்தையை விசுவாசிங்கள். ஆசீர்வாதங்களை காத்திருந்தவர்கள் விசுவாசித்தவர்களை நம்பிக்கையை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து தியானிப்போம். இயேசுவுடன் எழுதின சுவிசேஷம் 19 நாம் வாசிக்கையில் அங்கே கூட்டனை குறித்து வாசிக்கின்றோம். என்றான். அந்த பக்கமாக கடந்து வந்த இயேசுவை எனக்கு இறங்கு என்று கூப்பிடுகிறான். இயேசு அவன் அருகில் சென்று எழுந்து என்று கூறிய உடனே தனக்கு பின்னால் அடையாள மேல் வஸ்திரத்தை கழற்றி கண் பார்வை கிடைப்பது விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று இயேசு கூறினார். உடனே அவன் அடைந்தான் என்றும் வாசித்தருகின்றோம். எனக்கு அருமையானவர்கள் இருக்க வேண்டும் என்றால் அசைக்க முடியாத நம்பிக்கை விரும்புதலாக இருக்கும் கத்தர் பரிசீலியில் இயேசுவை கூப்பிட்டவர்கள் தடை செய்தார்கள். அப்பொழுது அவன் தன் சத்தத்தை முன்னிலும் அதிகமாக எழுப்பினான். அதே கெடுத்த குடும்ப என்ற அடையாள வஸ்திரத்தை கழற்றி இருந்தான். இன்றைக்கும் ஜபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றும் மற்ற கேள்விக்கு சோர்ந்து போகாமல் அவிசுவாச வஸ்திரத்தை கழற்றி எறிந்துவிட்டு கொடுத்தார் என்ற நம்பிக்கையோடு இயேசுவை நோக்கி பாருங்கள். அப்போது நல்ல முடிவை கர்த்தர் நிச்சயமாகவே தந்து ஆசீர்வதித்தார். தொட்டாள் சுகவாழ்வு பெற்றாள். சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கையில் அங்கே பெற்றோம். தள்ளிவிட்டது. தண்ணீரோடு தன்மையில் தன் மூன்களை அந்த பக்கம் கேள்விப்பட்டு முடிவு எடுக்கிறாள். அவரின் வஸ்திரத்தின் உயரத்தை தொட்டால் சுகம் உண்டாகும் என்று அவள் நம்பிக்கை வஸ்திரத்தின் உயரத்தை தொட்டால் சுகத்தை பெற்றாள் என்று வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் வியாதியும் காத்திருக்கிற உலகத்தாரின் பேச்சுகளுக்கு தேவனை கிட்ட சேர முடியாமல் சோர்ந்து இன்றைக்கு நம்பிக்கை சமூகத்தில் அவன் ஆய்வு செய்து அவரின் வல்லமையை வெளிப்படுத்தி சமாதானத்தோடு வாழ்ந்து நீங்கி சுகமாக இருக்கும்படிக்கு ஆசீர்வதிப்பார். எனக்கு காரியங்களை சொல்லி காத்திருக்கிறீர்கள். அவற்றில் இன்றைக்கு கத்த தன்னுடைய வல்லமையினால் சமாதானத்தை தந்து புதிய வழிமுறை தந்து சமாதானத்திற்குள் ஆசீர்வதிக்கிறார். வார்த்தை விசுவாசங்களை அற்புதங்களை காட்டுகிறது. இன்றைக்கு இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற நாட்களால் விடுதலைக்காக சுகத்திற்காக பதில் காத்திருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு சமாதானத்தை விசுவாசியங்கள் ஒப்புக்கொடுங்கள். அவர் சமாதானத்தை தந்து ஆசீர்வதிப்பார். வார்த்தைகள் கர்த்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவ குறிப்பில்
செய்தார். கொண்டு செய்கிற வெற்றிகள் எதிரும் விளைவுகளும் கற்களை வெட்டப்பட்டு பிரகாசத்தை அடையும் வகையில் வெட்டப்படுகின்றன. இதேபோல் தேவன் சொல்லுகின்றன. ஸ்ரீவிலுக்கு சமுத்திரம் செய்தார். அந்த செய்து கொண்டிருந்தார் என்பதை கூடாது. வைத்திருக்கிறார் என்பது தேவன் தானே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒருவரை கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வாழ்த்துக்கள். இன்றைய மன்னன் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு கொடுத்து அறியாததும் சிறையில் அடைக்கப்பட்ட போது தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை, நோக்கி கூப்பிடு பிரியமானவர்களே, சிறைக்குள் கட்டப்பட்டிருக்கிறதா? வாழ்நாள் முழுவதும் படுத்தப்பட்டு தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் ஜெயித்து கொடுக்கிறவர் கர்த்தர் மாத்திரமே. அவனை நோக்கி கூப்பிடுங்கள். முடியாத அளவு பெரிய பெரிய காரியங்களை நிச்சயமாய் கேள்வி செய்வார். ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள். சூழ்நிலையிலும் நோக்கி கூப்பிடுங்கள். சிறுத்தை மாற்றி ஒரு பெரிதான சமாதானத்தை தருவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. வாக்குத்தத்தோடு இந்த நாட்களில் நான் உங்களை சந்திப்பது நான் கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்புள்ளங்களே, இந்த கால வேளையிலும் புதிய வாக்குத்தத்தோடு இந்த நாட்களில் நான் உங்களை சந்திப்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 21 3வது மாசம் 2026 ஆண்டு சனிக்கிழமை காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமலையா இது, திகையாதே, கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த நாட்களிலே சொல்லப்பட்டது இப்படியாக, நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா என்று ஆண்டவர் இந்த நாட்களில் கேட்கிறார். முதலாவதாக பலன் கொண்டு, இரண்டாவதாக திடமனதாய் இருந்த, மூன்றாவதாக திகையாதீர்கள், நாலாவதாக கலங்காதீர்கள் என்றால், நீங்கள் போகுமிடமெல்லாம்
உங்கள் தேவனாகிய கர்த்தர் கூட இருக்க நல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்குள் நாங்கள் இந்த நாட்களிலே முதலாவதாக பலன் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அதே ஜீவனுள்ள தேவனுக்குள்ளே நாங்கள் திடன் கொண்டிருக்கிறவர்களாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாங்கள் திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அங்கு நாங்கள் போகும் இடமெல்லாம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் எப்படியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இந்த நாட்களிலே புறப்பட்ட நாளிலே வந்து கூட இந்த நாட்கள் நடப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு சொல்லுகிறது எப்படி என்றால், பகலில் மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களை நடத்தி வந்த தேவன் அப்படியே இந்த நாட்களில் அவர்களுக்கு ஒரு பலத்தை திடத்தை கொடுக்கும்படியாக தேவன் இந்த வார்த்தையை இந்த நாட்களில் அங்கே அவருடைய தாசனாகி இயேசுவாவோடு இந்த நாட்களில் பேசுகிறதே அங்கே காணக்கூடியதாக கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்கள் இந்த வார்த்தையில நீங்கள் அங்கே இந்த நாட்களில் பார்க்க வேண்டும். எப்படி என்றால், நான் சொல்லுகிற காரியம் இந்த நாட்களில் தூதர்கள் அந்த இடத்திலே அவர்களை இந்த நாட்களில் நடத்தி வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்கு வேண்டிய ஆகாரம் கொடுக்கப்படுகிறது, அவர்களுக்கு வேண்டிய தண்ணீர் கொடுக்கப்படுகிறது, தாகம் தீர்க்கப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அந்த வனாந்தரத்திலே நீங்கள் பார்க்கலாம் என்றால் இரவு வேளைகளிலே பயங்கரமான குளிராக இந்த நாட்களை குளிராட்டி வீசக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் எங்கும் குடிமனை இல்லாதபடியாகத்தான் இந்த நாட்களில் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை பாருங்கள், பகலில் அவர்களுக்கு மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாகவும் இந்த நாட்களில் தேவன் அவர்களுக்கு கூட இந்த நாட்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதைத்தான் இந்த பகுதியில் இந்த நாட்களை பார்க்கிறோம். நாங்கள் போகும் இடமெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கதிரை தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தையை பார்க்கிறோம். எங்கு நாங்கள் போகிறோம், இந்த இடத்திற்கு நாங்கள் போகிறோம், இந்த இடமெல்லாம் நம்மை நாங்கள் நேசிக்கிற ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மோடு கூட வருகிறார் என்பதைத்தான் பார்க்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் மரணத்தின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறது என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாதாளத்தில் நான் படுக்கையை போட்டாலும் என்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லி நாட்களை சொல்லுவதை பார்க்கிறோம். அப்படியானால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்ந்த நிலையிலும், எப்படிப்பட்ட அதாவது இயற்கை மாற்ற நிலையாக இந்த நாட்களில் இருந்தாலும் நம்முடைய தேவன் நம்மோடு இந்த நாட்களில் இருக்கிறதை நாங்கள் முதலாவதாக உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அந்த ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட நடத்தி வருகிறதை நாங்கள் இந்த நாட்களில் அதை கூட இந்த நாட்களில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்குள்ளே தன்னுடைய ஆவியை இந்த நாட்களில் கட்டளையிடுகிறார். 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை சொன்ன வார்த்தையின்படி தேவனுடைய ஆவியானவர் இந்த நாட்களில் நமக்கு ஒரு கொடுத்து நம்மை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் நாங்கள் தைரியமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், நாங்கள் போகும் இடமெல்லாம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இந்த நாட்களை கூட இருக்கிறார். கலங்க வேண்டிய அவசியமே இல்லை, திகைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.